வணக்கம். சிவாய நமக. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு அம்மா சில பேர் இந்த யூடியூப்பில் சரியான விளக்கங்களும் சொல்கிறாங்க. சில பேர் தவறாகவும் சில பதிவுகள் போட்டுடுறாங்க. அதை பார்த்துட்டு நம்மளால் அமைதியாக இருக்க முடியல. ஸோ அதனால் நான் சொல்கிறேன். இது ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம பிரச்சனைகள், நம்ம குடும்பத்தில், நம்ம வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் நஷ்டங்கள் இல்லாமல் நம்ம வாழ்க்கை கிடையாதுங்க. நம்ம வாழ்க்கையில் கஷ்டம் நஷ்டம் எல்லாம் இருந்தால் தான் வாழ்க்கை. அதனால் இப்போ நம்ம வாழ்க்கையில் பண கஷ்டங்கிறது அதிகமாக இருக்கும். பணம் கஷ்டம் இருக்கிறதுனால நிறைய பிரச்சனைகளை நம்ம ஃபேஸ் பண்ணிகிட்ருக்குறோம். அந்த பண கஷ்டத்தை போக்குறதுக்கு பதிகங்கள் சொல்கிறதுக்கு சொன்னாங்க ஒரு அம்மா. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பண கஷ்டம் அப்படின்னு வந்தால் இடறினும் தளரினும் எனதொரு நோய் அப்படின்ற ஒரு பதிகத்தை பாடுங்க. அது பாடுனீங்கன்னா உங்களுக்கு பண கஷ்டம் போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு பதிவில். ஆனால் அது உண்மை இல்லைங்க. திருமுறை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு புத்தகம் இருக்குது. அது திருமுறை சிறப்பு மலர். பாருங்கள், இந்த புத்தகம் தான் பச்சை கலரில் இருக்கும். இந்த மாதிரி விடைமேல் சிவனும் அம்பாலும் இருப்பாங்க. இங்கே பாருங்கள், இதுதான் அந்த புக்கு. இந்த புக்கை நீங்கள் வாங்கினீங்கன்னா இங்கே பாருங்கள், பொருளடக்கம் இருக்கும். அதுக்கு அடுத்து இங்கே பாருங்கள், இதில் என்னென்ன பதிகம் எந்த பேஜ் நம்பர் எல்லாம் போட்டிருக்கு பாருங்கள். தோடுடைய சிவன் இந்த மாதிரி போட்டிருக்கா. அதே மாதிரி இங்கே பாருங்கள், இதெல்லாம் பதிகங்கள் எந்தெந்த பேஜில் இருக்குங்கிறத போட்டிருக்கோம். இப்போ தான் இங்கே பாருங்கள், இந்த பேஜில் இங்கே பாருங்கள் போட்டிருக்கு. நமக்கு என்னென்ன பிரச்சனைக்கு என்னென்ன பதிகம் ஓதணும் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள், போட்டிருக்காங்கல்ல எல்லாமே. எல்லாத்துக்கும் நமக்கு பதிகங்கள் இருக்குங்க. நம்ம நால்வர்களால் எழுதப்பட்டது இது, நால்வர்களால் பாடப்பட்டது இது. அதனால் நம்ம திருமுறை நம்ம எப்போவுமே நம்ம வீட்டில் ரொம்ப முக்கியமான ஒன்று. இங்கே பாருங்கள், கடன் தொல்லை நீங்கவும் கடன் வாங்காமல் எடுக்கின்ற வேலைகள் முடிக்கவும் சிறப்பாக வாழவும் ஓத வேண்டிய பதிகம் 202. பாருங்கள், பேஜ் நம்பர் 202ங்க. பாருங்க, இது 202. இதை பாருங்க, இதுதாங்க. வேத வேள்வியை நிந்தனை செய்துழல் ஆதமில்லி அமனொடு தேரரை வாதில் வென்று அழிக்க திருவுள்ளமே பாதி மாதுடன் ஆய பரமனே ஞாலன் நின் புகழே மிக வேண்டும் தென் ஆலவாயில் உரையும் எம் ஆதியே. இப்படின்னு நம்ம பாடலாம். நம்ம பாட தெரியலன்னா நம்ம இந்த மாதிரி பாடலாம். பதிகம் நல்லா படிக்க தெரிஞ்சவங்க அந்த ராகத்தோடு பாடுவாங்க. வேத வேள்வியை நிந்தனை செய்துழல் ஆதமில்லே அமனொடு தேரரை மாதில் வென்று அழிக்க திருவுள்ளமே பாதி மாதுடன் ஆய பரமனே ஞாலமே நின் புகழே மிக வேண்டும் தென் ஆலவாயில் உரையும் எம்மாதியே அப்படின்னு சொல்லி நம்ம பாடணும். இந்த மாதிரி தாங்க பதிகம் பாடணும். நம்ம இந்த மாதிரி தான் இந்த பேஜில் எல்லாமே எந்தெந்த நம்ம கஷ்டங்கள் இருக்கோ அந்த கஷ்டங்களுக்கு நமக்கு எல்லா விதமான கஷ்டங்களுக்கும் இங்கே பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இருக்குங்க. கடன் தொல்லை இங்கே பாருங்கள், எல்லாமே இருக்குது. இந்த மாதிரி இந்த ஒரு சிறப்பு மலரை வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா கஷ்டங்களுக்கும் உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதுக்கு உண்டான இந்த பதிகங்கள் பாடி தான் நம்ம நால்வர்கள், நம்ம 63 நாயன்மார்கள் இவங்கெல்லாம் முக்தி அடைஞ்சிருக்காங்க.
இந்த பதிகம் அவ்வளோ வந்து சிறப்பு வாய்ந்தது. அதனால் வந்து நீங்கள் இந்த புக்கு வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு இங்கே நம்ம சென்னையில் வந்து நிறைய இடத்துல கிடைக்கிது. மவுண்ட் ரோட்லலாம் கிடைக்கும். இது பாருங்கள், இதுதான் அந்த அட்ரஸ்ஸு. நீங்கள் போய் நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த புக்கு எப்போவுமே வீட்டில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து தேவையான பதிகத்தை வந்து உங்களோட கஷ்டங்கள் எந்தெந்த கஷ்டத்துக்கு என்னென்ன பிரச்சனைக்கு என்னென்ன பதிகம் பாடணுமோ இதில் எல்லாமே இருக்குது. அதனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பாடிக்கோங்க. ஒரு பதிகத்தை எடுத்திங்கன்னா ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதை தினமும் நம்ம வந்து படிக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் பொதுவாக பாட வேண்டியது என்னென்னா சிவபுராணம். அதான் நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. அந்த இது அதை நீங்கள் டெய்லி படிச்சிங்கன்னாவே போதுங்க. சும்மா அவங்க இவங்க ஒன்று சொல்கிறாங்கங்க, அதெல்லாம் வந்து உண்மை கிடையாது. இது பாருங்கள், இது வந்து திருவிழிமிழலை. இது பாருங்கள், இந்த பதிகம் வந்து 137வது பக்கத்தில் இருக்குது. இது வந்து இந்த காசு வேணும், நமக்கு காசு பிரச்சனை இருக்குது, காசு உடனே வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த பதிகத்தை நீங்கள் பாடிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக காசு வருங்க. இதுதான் எல்லோரும் சொல்கிறாங்க, காசு வேணும்னா நீங்கள் இந்த பதிகம் பாடுங்க, காசு வேணும்னா அந்த பதிகம் பாடலாம். அதெல்லாம் சும்மாங்க. இதில் எல்லாமே இருக்குது. நீங்கள் இந்த புக்கை வாங்கி படிங்க. நன்றிங்க.